கோவை மக்களே, ஊட்டி போறீங்களா? உஷார், என்ன நடக்குது பாருங்க. பொதுவாக கோடை விடுமுறை என்றாலே எல்லோரும் செல்லும் இடம் ஊட்டி, கொடைக்கானல் இது போன்ற இடங்களுக்குத்தான் செல்வார்கள். வருடத்திற்கு ஒரு முறை குழந்தைகளுக்கு விடுமுறை விடப்படும். எங்கேயாவது சந்தோஷமாக சென்று வர வேண்டும் என்று குளிரான இடத்தை தேடி ஊட்டிக்கு செல்வார்கள். அதுவும் இப்போது மே மாதம் முடிவடைந்து குழந்தைகளுக்கெல்லாம் விடுமுறை விட்டிருந்தார்கள். அதனால் ஊட்டிக்கு நிறைய பேர் சென்று வந்தார்கள். அப்போது தனது சொந்த கார்களில் அல்லது வாடகை கார்களில் அல்லது ஆன்லைன் மூலம் புக் செய்து ஊட்டிக்கு செல்வார்கள். அதுதான் வழக்கம். ஆனால் அவ்வாறு வரும் பயணிகள் ரெட் டாக்ஸியிலோ அல்லது கால் டாக்ஸியிலோ புக் செய்து வருபவர்களின் ஓட்டுநர்களை ஊட்டியில் உள்ள ஓட்டுநர்கள் மிகவும் மிரட்டுவதாகவும் அச்சுறுத்துவதாகவும் பல செய்திகள் தினமும் வந்து கொண்டே இருந்தது. அதுபோலதான் சம்பவங்களும் தினமும் நடந்தேறிக்கொண்டே வருகிறது. கோவை மாவட்டம் முழுவதும் ரெட் டாக்ஸி, கால் டாக்ஸி இந்த கார்கள் ஓடி வருகிறது. கோவையிலிருந்து உதகை செல்லும் ரெட் டாக்ஸி மற்றும் கோ டாக்ஸி 4 சக்கர வாகனங்களை உதகையில் உள்ள டூரிஸ்ட் சங்கத்தினர் மீட்டரை உடைப்பதும் ரெட் டாக்ஸி ஸ்டிக்கர்களை கிழிப்பதும் அட்டூழியம் செய்து வருவதாக ரெட் டாக்ஸி ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர். அதேபோல கோவையிலிருந்து உதகைக்கு டிராப் செய்தால் அது மட்டுமே செய்ய வேண்டும், உதகையிலிருந்து நீங்கள் பிக்கப் எதையும் செய்யக்கூடாது என கூறியதால் கோவை தெற்கு மாவட்ட வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட ரெட் டாக்ஸி, கோ டாக்ஸி ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இதனை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை வைத்துள்ளனர். இதில் கால் டாக்ஸி, ரெட் டாக்ஸி ஓட்டுநர்கள் பேசுவது என்னவென்றால், நாங்களும் எங்களது குடும்ப கஷ்டங்களுக்காக, எங்களது குழந்தைகளுக்காகவும் மனைவிக்காகவும் தான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கின்றோம். நாங்கள் என்ன செய்வது? இதன் மூலமாகத்தான் எங்கள் வீட்டுக்கு வருமானம் வருகிறது. வேறு எங்கேயோ குடும்பங்களை விட்டுவிட்டு வயிற்று பிழைப்புக்காக வந்து டாக்ஸிகளை ஓட்டி வருகிறோம். இவ்வாறு கார்கள் ஓட்டினால்தான் எங்களுக்கு பிழைப்பே. இப்படி மிரட்டினால் நாங்கள் என்ன செய்வது? எங்களுக்கும் இதுதானே பொழப்பு என மிக வருத்தத்துடன் கூறி வருகின்றனர். அதுவும் கார்களை எல்லாம் டேமேஜ் செய்து விடுகிறார்கள், ஸ்டிக்கர்களை கிழித்து விடுகிறார்கள், மீட்டரை உடைத்து விடுகிறார்கள். இதற்கெல்லாம் சரி செய்வதற்கு யார் பணம் தருவார்? நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் என்று கொஞ்சம் அரசு கண்காணித்து இதற்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். மோசம் போடுங்க ஏதாவது. கரெக்டாக போயிட்டு இருந்தாக்கா யாருக்கும் பிரச்சனை இல்லை. அவன் வரும்போது நாங்கள் சுதந்திரமாக விடுறோமா இல்லையா? அப்படின்னு நம்ம வண்டிக்கு என்ன
நம்பர் மட்டும் எடுக்க வேண்டாம். கண்ணாடி வந்து சைடு மிரருங்க, ஸ்டிக்கர் கிழிச்சது.